டல்லா போயிட்டு இருந்த இந்த நாளை சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமா மார்வல் பார்த்தீங்கன்னா தரமான அப்டேட்டா இறக்கியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ என்ன அப்டேட் தான் கேட்குறீங்க? அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட கேஸ்ட் அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ இது என்னதான் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் சோகமாகவும் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஃபேவரட் ஹீரோஸ் அதுல இந்த லிஸ்ட்ல இல்ல. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் இருக்கிற லிஸ்டே பெரிய லிஸ்ட் மாதிரி தான் போயிட்டு இருக்கு இவங்க மேக் பண்றதை பார்த்தா. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம வழக்கமான அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுல இருக்காங்க, சில பேர்த்த தவிர. ஸோ ஸ்டார்டிங் வித் நம்ம தோர், ஆண்ட்மேன், லோக்கி, நம்மளுடைய புது கேப்டன் அமெரிக்கா, அதுவும் இல்லாம சான்சி வேற இருக்காதுங்க. ஸோ அது ஒரு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஸோ சான்சி மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவர் யாருன்னு. ஸோ அதோட என் கிரெடிட்ஸ்ல அவெஞ்சர்ஸோடய இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இதுலதான் இவர் லிஸ்ட் ஆகுறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவரோட ரோல் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம இன்னொரு பக்கம் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோருடைய டீம் இருக்காங்க, அடுத்து தண்டர்போல்ட்ஸ் டீம் இருக்காங்க, எக்ஸ்மேன் டீம், அப்புறம் நம்ம புது கேப்டன் அமெரிக்கா டீம்ஸும் இருக்கு. ஸோ இந்த டீம்ஸ் எல்லாம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல கண்டிப்பா ரோல் பிளே பண்ண போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஸ்பைடர்மேனும் ஹல்க்கும் இந்த லிஸ்ட்ல இல்லாத சமயத்தில் மேபி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல இவங்க ரெண்டு பேத்தையும் பார்க்கறதுக்கு ஹைலி 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 சான்சஸ் உண்டுன்னு பெரிய டாக் போயிட்டு இருக்கு. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இன்னொன்று இந்த படத்துல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சாம் எப்படி இந்த அவெஞ்சர்ஸ் டீமை வழிநடத்திட்டு போறன்றது தான் எனக்கு ரொம்பவே ஈகரா வெயிட்டிங்ல இருக்கேன். ஏன்னா நம்மளுடைய ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கேப்டன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சாம் இருக்கிறதுனால சாம் எந்த அளவுக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் யூஸ் பண்ணிக்க போறாருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவரு மேபி இந்த அவெஞ்சர்ஸ் அசம்பிள் டைலாக் சொல்லி அந்த ஒரு ஆரம்பிச்சாங்கன்னா இன்னுமே லவ்லியா தான் இருக்கும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இஃப் இன்கேஸ் சாம் இல்லைன்னா இந்த மொத்த அவெஞ்சர்ஸையும் அந்த ஒரு வழிநடத்துறது யாருன்றத மேபி காமிச்சாங்க கூட நல்லா இருக்கும். ஸோ நம்ம புது கேப்டனான சாம் வில்சன் இவர் எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ் டீமை வழி கட்டிட்டு போறான்றத கொஞ்சம் ஈகரா தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னதான் சாம் வில்சன் புது கேப்டன் அமெரிக்காவா இருந்தாலும் நாம எல்லாருமே மிஸ் பண்ற ஒரு கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் இருக்கிறாரு. ஸோ அவரு ஒரு கம்பேக் கொடுத்தா சூப்பராக தான் இருக்கும் ஸ்க்ரீன்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா சுட சுட வந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எப்போ ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போறான்றத இன்னும் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ டிசம்பர் 19 இந்த படத்தோடைய அஃபிஷியல் ட்ரீசர் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ட்ரீசர் அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அப்போ மேபி இந்த கேஷ்ல இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிறவங்கலாம் காமிச்சாங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். பட் இது இல்லாம சர்ப்ரைசிங் கேரக்டரா நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலயும் நம்ம மெயினா பார்த்தீங்கன்னா டாபி மார்க்யூ நம்ம ஸ்பைடர்மேனா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இவர் வரப்போறன்றத பெரிய ரூமரா கிளம்பிட்டு இருக்கு. நீங்க இந்த ஏஐ போட்டோல கூட பார்த்துருப்பீங்க. என்னது டாபி மார்க்யூவா? அப்ப நம்ம எம்சில இருக்கிற டாம் ஹாலண்ட் என்னன்னு கேட்கலாம். பட் இன்னும் எனக்கே அதை பத்தி தெரியல. ஸோ அதுக்கு எல்லாத்துடைய ஆன்சரும் பார்த்தீங்கன்னா இதோட ட்ரீசர்ல தான் இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ட்ரீசர் எந்த அளவுக்கு ப்ராமிசிங்கா இருக்குன்னு. அண்ட் மெயின்லி இந்த டூம்ஸ்டேல எல்லாரும் காத்துட்டு இருக்க ஒரு கேரக்டர் டாக்டர் டூம். ஸோ இது வரைக்கும் வந்த அவெஞ்சர்ஸ் மூவிலேயே இந்த டூம்ஸ்டே ஒரு வித்தியாசமான படமா தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா இந்த படத்துல இருக்கிற கேஸ்ட் அப்படி. ஏன்னா ஓவராலா இருக்கிற மார்வல் படத்தோட எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்காங்க இந்த படத்துல. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் இதோட ஸ்கிரீனிங் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் டிசம்பர் 9 அன்னைக்கு தெரிஞ்சு போயிடும். பட் முடியல. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எப்போ ஆரம்பிச்சாங்களோ அப்போலேருந்து கையும் உள்ள காலம் உள்ள எப்படா அப்டேட்னு கேட்குற அளவுக்கு ஆளாயிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கலி படம் ஷூட்டிங் எல்லாமே பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த சமயத்தில். ஸோ நல்லபடியாக முடிச்சா நல்லா இருக்கும். ஸோ டூம்ஸ்டே படத்துக்கு நீங்க எந்த கேரக்டருக்கு ஆவலா காத்துட்டு இருக்குன்றீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா நம்ம டாக்டர் டூமுக்கும் சரி பிளஸ் ஸ்பைடர்மேன் நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். ஸோ எந்த ஸ்பைடர்மேன் வர போறாங்கன்னு. ஸோ இது என்னோட வெயிட்டிங் ஃபார் த டூம்ஸ்டே. ஸோ உங்களுடைய இதை நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம். பாய்.